கிருபை டிவி நேயர்களுக்கு எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். இப்போதும் கூட கண்களை மூடி ஒரு செய்திக்கு நேராக போறதுக்கு முன்பதாக ஒரு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, கிருபை டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரும். நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் யாராயிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அவர்களோடு கூட பேச போகிறீர். இந்த வார்த்தையையும் அந்த ஜெபத்திலும் ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிட போகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை டிவியை நடத்துகிற சவன் சேர்மன் மற்றும் குழுவினர், அவருடைய குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய எல்லைகளை விஸ்தாரம் பண்ணுவதற்காக நன்றி. வார்த்தையை கொடுக்க போகிற மகன் டேவிட் ஜெயக்குமாரை இப்பொழுது பலப்படுத்தி உடைய வல்லமையை வெளிப்படுத்தும். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். இப்போதும் கூட செய்திக்கு ஆதாரமான ஒரு வேத பகுதியை மத்தியில் இருக்கிற மகள் யூனிஸ் ரிச்சர்ட் வந்து வாசிப்பார்கள். அதை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை சவன் டேவிட் ஜெயக்குமார் உங்களுக்கு கொடுத்து ஜெபிப்பார்கள். ஜெபத்திலும் இந்த செய்தியிலும் நீங்கள் இணைந்திருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகரியா 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தனம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புதிய திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். ஆமீன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிருபை டிவிக்காக இதை நடத்துகிற அன்பு மகன் மிஸ்டர் சேர்மேன் ஐயா அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, அவரோடு இருக்கிற உடன் ஊழியர்களுக்காக, டிவியில் உழைக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம். அதோடைய எல்லைகள் விஸ்தாரமாகட்டும், விரிவாகட்டும். ஆண்டவரே, அவங்களுடைய தேவைகள் லட்சங்களில் உண்டு, கோடியில் உண்டு. கர்த்தர் சந்திக்குமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பூர்ண ஆயுசையும் தாரும். அவங்க குடும்பங்கள் தழைக்கும்படியாக செய்யும். தியாகமாக இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், தனிமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, விருப்பத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை டிவி நேயர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தவறாமல் பார்க்கிறவர்கள் உண்டு, அவ்வப்போது பார்க்கிறவர்கள் உண்டு. விருப்பத்தோடு வாஞ்சையோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, அவர்களையும் அவர்கள் தேவைகளையும் கர்த்தர் சந்திக்குமாறு ஜெபிக்கிறோம். ஒருத்தருக்கும் ஒரு நன்மை குறைபடாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கிருபை டிவி நேயர்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பு தானியம், கிரெயின்ஸ். தானியம் என்ற ஒரு தலைப்பின் கீழாக இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக செய்தி வழங்க இருக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நமக்கு படிக்கப்பட்ட ஒரு வேத பகுதி மிஸ்ஸஸ் யூனிஸ் ரிச்சர்ட் அவர்கள் படித்தார்கள். சகரியா 9வது அதிகாரம் 17வது வசனம். சகரியா 9வது அதிகாரம் 17வது வசனத்துடைய பிற்பகுதி. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகையையும் வளர்க்கும். நானும் நீங்களும் வளரணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். தானியம் வாலிபரை வளர்க்கும், புது திராட்சரசம் கன்னிகைகளை வளர்க்கும். நானும் நீங்களும் வளரணும்னு சொல்லி விரும்புகிறார். நீதிமான் பனையை போல செழித்து லெபனோனில் கேதுருவை போல வளருவான். லெபனோனில் கேதுருவை போல நானும் நீங்களும் வளர்ச்சி அடையணும், நீதிமான் வளரணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். சங்கீதம் 92வது அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத ஞானப்பாலின் மீது வாஞ்சியாய் இருங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 1-2வது வசனம். களங்கமில்லாத ஞானப்பாலாகிய வசனத்தின் மீது வாஞ்சியாய் இருக்கும்போது நானும் நீங்களும் வளருவோம். ஆவி ஆத்மா சரீரத்திலே நானும் நீங்களும் வளரணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். பிசினஸ்ல வளரணும், சரீரத்திலே வளரணும், குடும்பத்துல வளர்ச்சி இருக்கணும், பொருளாதாரத்துல பண விஷயத்துல வளர்ச்சி இருக்கணும், வேலையிலே வளர்ச்சி இருக்கணும், ஊழியத்துல வளர்ச்சி இருக்கணும். செஞ்சதே செய்யறது வளர்ச்சி அல்ல. புதிதாய் கர்த்தர் கட்டளையிடுகிறது எல்லாமே வளர்ச்சி. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை தானியத்தின் மூலமாக பார்க்கலாம்.
தானியம்னு சொல்லும் போது ஆகாரத்தை குறிக்கிறதா இருக்கிறது. ஃபுட். தானியம் நமக்கு வளர்ச்சியை கொண்டு வரும். ஆகாரம் நமக்கு ஒரு வளர்ச்சியை கொண்டு வரும். அந்த வளர்ச்சி நமக்கு மிகவும் இன்றியமையாததா இருக்கிறது. 3 விதமான தானியத்தை குறித்து 3 விதமான தானியங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் உட்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இன்னைக்கு அதை நாம் தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். யோசுவா புஸ்தகம் 5வது அதிகாரம் 10 13 வசனங்கள் நம்ம பார்க்கலாம். அதுல 3 விதமான தானியங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. முதல் தானியம் மன்னா என்கிற வானத்தின் தானியம். 2வது தானியம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் ஊரோடைய தேசத்தின் தானியம். 3வது தானியம் அந்த வருஷத்தின் பலனாகிய தானியம். மீண்டுமாய் சொல்லுகிறேன். முதல்ல வானத்தின் தானியமாகிய மன்னா என்னும் தானியம். 2வது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய தேசத்தின் தானியம். 3வது கானா ஊர் தேசத்தின் பலனாகிய அந்த வருஷத்தின் பலனாகிய தானியம், இல்லைன்னா வருஷத்தின் தானியம். வானத்தின் தானியம், தேசத்தின் தானியம், வருஷத்தின் தானியம். வானத்தின் தானியம், தேசத்தின் தானியம், வருஷத்தின் தானியம். இது 3மே நம்ம வளர செய்யும். நானும் நீங்களும் வளரணும்னு சொன்னா இந்த தானியங்கள் அவசியமா இருக்கிறது. வேத வசனம் தான் நமக்கு ஆகாரமாக தானியமாக இருக்குது. அதை உட்கொள்ளும் போது வளருவோம். முதல்ல மன்னா என்னும் வானத்தின் தானியத்தை பார்க்கலாம். உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா, உங்கள் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் அவர் உங்களை போஷித்தார். இந்த மன்னானது நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னா. நமக்கும் மன்னாவை பத்தி தெரியாது, நம்முடைய முற்பிதாக்களுக்கும் மன்னாவை பத்தி தெரியாது. ஆனா அந்த மன்னாவே கர்த்தர் ஜனங்களுக்கு கிருபையா கொடுத்தார். அதுதான் முதல் குறிப்பா இருக்கு மன்னாவை பத்தி. இடன் மன்னான்னு சொல்லப்பட்டிருக்குது. மறைக்கப்பட்ட மன்னாவாக இருக்குது. அது ஒரு தானியமாக இருக்கிறது. அதே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் 8வது அதிகாரம் 16வது வசனம். அதுல பாத்தீங்கன்னா மீண்டுமாய் வானத்தின் தானியமாகிய மன்னாவை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, வனாந்தரத்திலே நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாது இருந்த மன்னாவினால் உங்களை போஷித்தார். வனாந்தரத்தில கொடுக்கப்பட்ட ஒரு ஆகாரமாக. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில வனாந்தரங்கள் உண்டு இல்லையா? கடன் ஒரு வனாந்தரம், வியாதி ஒரு வனாந்தரம், பண நெருக்கடிகள் ஒரு வனாந்தரம், குடும்ப பிரச்சனைகள் ஒரு வனாந்தரம், கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இல்லாமையால் ஒரு வனாந்தரம், சண்டைகள் ஒரு வனாந்தரம். இதெல்லாம் வனாந்தரங்களாக காணப்படுகிறது. வேத வசனம் சொல்லுது, வனாந்தரத்திலே வானத்தின் தானியமாகிய மன்னாவை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு போஷித்தார், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அறியாத மன்னா. இன்னொரு காரியத்தை மன்னாவை பத்தி பார்க்கணும்னு சொன்னா, சங்கீதம் 78 24 25. சங்கீதம் 78 24 25 மன்னாவுக்கு சில பெயர்கள் சொல்லப்பட்டிருக்குது. அவர் வானத்தின் கதவுகளை திறந்தார், வானத்தின் தானியமாகிய மன்னாவை அவர்களுக்கு போஷித்தார், தூதர்களின் அப்பமாகிய வானத்தின் மன்னாவினால் அவர்கள் போஷித்தார், ஆகாரத்தினால் அவர்களை சம்பூர்ணமாக்கினார். ஆகாரத்தினாலே அவர்களுக்கு ஃபுல்னஸை கொடுத்தார். இதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறது இந்த ஆசீர்வாதங்களை தான். ரொம்ப நல்ல ஆசீர்வாதங்கள் இல்லையா? கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் வானத்தின் தானியம், இதுதான் தூதர்களின் அப்பம். தூதர்களின் அப்பம் மட்டும் இல்ல, ஆகாரம், அதுதான் மன்னா. 4 பேர்: மன்னா, வானத்தின் தானியம், தூதர்களின் அப்பம், ஆகாரத்தினால் அவர்களை பரிபூர்ணத்தினால் கொடுத்தார்.
இதுதான் வனாந்தரத்துல கொடுக்கப்பட்டது. ஒருவேளை நானும் நீங்களும் இன்னைக்கு வனாந்தர வாழ்க்கைன்னு சொல்லலாம். எங்க ஒரே வனாந்தரம் ஐயா, எப்போ இது முடியுன்னே தெரியல. ட்ரைனஸ், வில்டர்னஸ், டெசர்ட், செழிப்பு இல்ல, ஒரு மாதிரி உலர்ந்து போன ஒரு சூழ்நிலையில கடந்து வருகிறோம். கர்த்தர் நீங்க சொல்ற காரியம், ஆனாலும் வளர்ச்சி உண்டு. வனாந்தரத்துல வளர்ச்சி உண்டுங்க. ஏன்னா மன்னா, வானத்தின் தானியம். எப்போ வானத்தின் தானியத்தினாலே நாம போஷிக்கப்படுகிறோமோ, கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குகிறாரோ, வானத்தின் தானியத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது, மன்னாவை எடுத்துக்கொள்ளும் போது, வனாந்தரத்துல கூட நானும் நீங்களும் வானத்தின் தானியமாகிய அந்த மன்னாவை, கர்த்தர் கொடுக்கிற அந்த வேத வசனங்களை அப்ப கூட உட்கொள்ளும் போது வளர்ச்சி இருக்கும். வனாந்தரத்துல நம்மை பட்சித்து போடுவதில்லை. வனாந்தரங்கள் நம்மளை பட்சித்து போடுவதற்கு இல்லை. அப்போ கூட கர்த்தர் தானியத்தை கொடுக்கிறார், வானத்தின் தானியத்தை கொடுக்கிறார், பிதாக்கள் அறியாத மன்னாவை கொடுக்கிறார், தூதர்களின் அப்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தூதர்களுக்கு கூட அப்பம் உண்டு இல்ல. நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் தூதர்கள்லாம் ஆவி போல இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சாப்பிடலாம் மாட்டாங்க. இங்க தூதர்களின் அப்பம் போது அவங்க ஏதோ சாப்பிடுறாங்க, உணவு எடுக்கிறாங்கல்ல. மன்னா தான் அவங்களுக்கு உணவாக இருந்தது. அந்த மன்னாவை வனாந்தரத்துல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். வனாந்தரத்துல மன்னாவை எடுக்க கொள்ள பழகி கொள்ள வேண்டும். அப்போ தானியம் வாழ வேரலை வளர்க்கும். அதான் அப்பதான் வளர்ச்சி இருக்கும். தானியத்துல மன்னாவை எடுக்கலன்னு சொன்னா நம்முடைய வளர்ச்சி மிகவும் குன்றினதா இருக்கும். இல்லைன்னா வளர்ச்சி இருக்காது. வனாந்தரம் நம்மளை படிச்சுத்துரும். வனாந்தரத்தின் சூடு, வனாந்தரத்தின் காய்ச்சல், வனாந்தரத்தின் எரிபந்தங்கள், வனாந்தரத்தின் வாதைகள் எல்லாம் இருக்குது இல்லையா? அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளணும்னா மன்னா வேணும் பிரியமானவர்களே. இரண்டாவது தானியத்துக்குள்ளாக கடந்து போகலாம். தேசத்தின் தானியம். தேசத்துல சில செழிப்பை தேவன் கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். ரொம்ப முக்கியமானது அது. தேசத்துல சில செழிப்பை தேவன் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரத்துல தேசத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. 10-13 வசனங்கள் வரைக்கும் அங்க பாத்தீங்கன்னா சில தேசத்தின் செழிப்பை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. தேசத்தின் செழிப்பு இங்க சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம். நல்ல தேசம் போது இட் இஸ் எ ஃபேபுலஸ் லேண்ட். எஃப் என்ற வார்த்தையை வைத்து நான் சொல்ல விரும்புகிறேன். இட் இஸ் எ ஃபேபுலஸ் லேண்ட். ஃபேபுலஸ்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த தேசம். தேசம் கெட்டு போன தேசத்தை கொடுக்கல, தேவன் நமக்கு நல்ல தேசத்தை கொடுக்க விரும்புகிறார். இரண்டாவது காரியம், இட் இஸ் எ ஃபர்டைல் லேண்ட். அது மலைகளும் பள்ளத்தாக்குகளிலிருந்து வருகிற ஆறுகளும் ஊற்றுகளும் குளங்களும் நிரம்பின ஒரு தேசம். ஆறு இருக்கு, ஊற்றுகள் இருக்கு. அதுதான் அங்க நீர்ப்பாய்ச்சலான ஒரு தேசம். அது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேசம். இட் இஸ் எ ஃபர்டைல் லேண்ட். ரெண்டாவது எஃப், முதல்ல ஃபேபுலஸ், ரெண்டாவது ஃபர்டைல் லேண்ட். மூன்றாவது ஒரு காரியம் அதுல சொல்லப்பட்டிருக்குது. இட் இஸ் எ லேண்ட் ஆஃப் ஃபுட். அதுல கோதுமை, வார்கோதுமை, சில விதமான பழங்கள், அத்தி பழங்கள், மாதுளை பழங்கள், திராட்சை செடிகள், இதெல்லாம் இருக்குது அங்க. இட் இஸ் எ லேண்ட் ஆஃப் ஃபுட். அது அப்படியாக கனிகள், இல்லைன்னா லேண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஃபுல்னஸ் சொல்லலாம். ஃபுட்ன்றதை விட பார்த்தீங்கன்னா அது கரெக்டான வார்த்தையா இருக்கும். நான் கோதுமை இருக்கிறதுனால ஃபுட்டுன்னு சொன்னேன். அதுல பார்த்தீங்கன்னா கோதுமை தான் ஆரம்பிக்குது. கோதுமை, வார்கோதுமை, திராட்சை செடி, அதுக்கு பிறகு 2 விதமான கனிகள் சொல்லப்பட்டிருக்குது. அத்தி கனி, இன்னொன்னு மாதுளம், இதெல்லாம் இருக்குது. அதனால இட் இஸ் எ லேண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஃபுல்னஸ். முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா இட் இஸ் எ லேண்ட் ஆஃப் ஃபர்ம்னஸ். அதுல பாத்தீங்கன்னா மலைகள், அந்த மலைகளிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட செம்பு. ஃபர்ம்னஸ், ஒரு உறுதி நிறைந்த ஒரு நிலமாக இருக்குது. வெறுமையா செடி கொடிகள் இல்ல, வெறுமையா கோதுமை வார்கோதுமை மாத்திரம் இல்ல. இட் இஸ் எ லேண்ட் ஆஃப் ஃபர்ம்னஸ், ஒரு உறுதி நிறைந்த ஒரு பூமி. சில பூமி எல்லாம் சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன், இந்த இடத்துல போனா, ஐயா இந்த இடத்துல இடத்துக்கு எடுத்து வாங்கிடாதீங்க, அவ்வளவும் பாறை, கொஞ்சம் தூரத்துல போனா பாறை வந்துடும், தண்ணி இருக்காது. சில இடத்துக்கு வேற விதமா சொல்லுவாங்க, ஐயா இது எல்லாம் சதுப்பு நிலம், துபக்கு துபக்குன்னு இருக்கும், எல்லாம் உள்ள பில்டிங் எல்லாம் எப்போ உள்ள போயிடுன்னே தெரியாது. சில இடத்துல சொல்லுவாங்க இது ரொம்ப களிமண் ஐயா, மொத்தமா களிமண் தான், காலை உள்ள வச்சாலே இதை தோண்டி எடுக்கிறதே கஷ்டம், இது இதனால ஸ்ட்ராங் கிடையாது. ஆனா இது பாத்தீங்கன்னா
ஒரு பக்கம் ஃபர்டைலாக இருக்குது, இன்னொரு பக்கம் ஃபேமாக இருக்கு. ரெண்டு சேர்ந்தது. கர்த்தர் எப்படி கொடுக்கிறார் பாருங்க. சிலது செம்பு எடுக்கணும், இரும்பு எடுக்கணும், இன்னும் நேரத்துல அது ஆறுகள் இறந்த ஒரு ஃபர்டைலாகவும் இருக்கணும். அதுல போட்ட எதை போட்டாலும் முளைக்கணும். அதான் 4வது ஃபார்ம்னஸ். 5வது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இட் இஸ் நாட் ஒன்லி ஃபர்ம் பட் இட் இஸ் ஆல்சோ ஃபேட். அதுதான் சொல்ல விரும்புறேன். அதுல பாத்தீங்கன்னா சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமா அந்த தேசத்துல என்ன இருக்குன்னு சொன்னா, ஒலிவ மரம், எண்ணெய், தேன், 3 காரியம் இருக்குது. எல்லாமே திக் டென்சிட்டி. எண்ணெய் பாத்தீங்கன்னா டென்சிட்டி, விஸ்காசிட்டி ஜாஸ்தி, அதுக்கு அடர்த்தி தன்மை ஜாஸ்தி. ஊத்தணும்னா வெளியே நகர்ந்து போகாது. தேனுக்கும் அது மாதிரிதான். தேனை கீழே ஊத்தி பாருங்க, ஏகம் டபக்குன்னு தண்ணி ஓடி போயிடும். சுவருகிற தண்ணின்னு சொல்லி அங்க போடப்பட்டிருக்குது. தண்ணி சுவர்ந்து போயிடுமா, எல்லாம் செதறி போயிடும் தண்ணி. தேன் ஊத்துனீங்கன்னா அப்படியே ஒண்ணு செதறி எல்லாம் ஒண்ணு போகாது. அது அப்படியே டென்சிட்டி, விஸ்காசிட்டி எல்லாம் அப்படியே இருக்கும். அதுதான் ஃபேட்னஸ். ஒலிவ மரமும் இப்படிதான் ஃபேட்னஸ். 6வது காரியமா சொல்லப்பட்டிருக்குது, ஒன்றும் குறைவுபடாத தேசம். இட் இஸ் த லேண்ட் ஆஃப் ஃபுல்னஸ். ஒண்ணுமே குறைவுபடாது. அது அந்த தானியத்தை தான் கர்த்தர் கொடுக்கிறாருங்க. அந்த தேசத்தின் தானியத்தை தான் கர்த்தர் இந்த மாசம் உங்களுக்கு தரார். இதை யார் வேணாலும் கிருபை டிவி மூலியமா பார்க்கலாம். உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது தேசம் ஃபர்ம்னஸ், ஃபர்டிலிட்டி, ஃப்ரூட்ஃபுல்னஸ், ஃபேபுலஸ். இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது ஃபேட்டினஸ், ஃபுல்னஸ், ஒன்று குறைவுபடாத தேசம். கடைசியாக அது முடியும் போது பாத்தீங்கன்னா அது சொல்லுது, அங்க தேசத்துல உங்களுக்கு நல்ல தேசம். இட் இஸ் எ லேண்ட் ஆஃப் ஃபேர்னஸ். ஃபேபுலஸ் ஆரம்பிச்சோம், நல்ல தேசத்துல ஆரம்பிச்சோம், நல்ல தேசத்துல முடிக்கிறோம். அந்த வசனம் அதுதான் சொல்லுது. நல்ல தேசத்துல ஆரம்பிச்சோம், நல்ல தேசத்துல முடிக்கிறோம். இட் இஸ் எ லேண்ட் ஆஃப் ஃபேர்னஸ். உங்களுக்கு கொடுக்கிற ஆகாரம் இந்த தேசத்திலிருந்து வருகிற ஆகாரமாக இருக்கும். இந்த தேசத்திலிருந்து வருகிற கனியாக இருக்கும். இந்த தேசத்தில் இருக்கிற பலனாக இருக்கும். இந்த தேசத்திலிருந்து வருகிற ஒரு புளிப்பில்லாத அப்பமாக, சுட்ட கதிராக இருக்கும். சுட்ட கதிர், புளிப்பில்லாத அப்பம் தான் அந்த ஆகாரமா இருக்கிறது. 2வது ஆகாரம் தேசத்தின் ஆகாரம், தேசத்தின் புசிப்பு. 3வது அந்த வருஷத்தின் புசிப்பு. இதை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். வருஷத்தை உன்னுடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது. சங்கீதம் 65:11 வசனம் தான் சொல்லுது. பாதைகள் எல்லாம் நெய்யா பொழியும். கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக ஒரு பாக்கியத்தை வைக்கிறார். வருஷத்தின் துவக்கம் முதல் அதனுடைய முடிவு பரியந்தம் அந்த தேசத்தின் மீது கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உபாகமம் 11வது அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 11:12 சொல்லுது, வருஷத்தின் துவக்கம் முதல் இறுதி வரைக்கும். ஆமா, அந்த தேசத்தின் மேல வைக்கப்பட்டிருக்க. அப்படிப்பட்ட ஒரு வருஷமாக இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தேசத்தினுடைய துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் அவருடைய கண்கள் வைக்கப்பட்டு இருக்கும். அதுதான் காரியம். ஆபகுக் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, கர்த்தாவே வருஷத்துல மத்தியிலே உம்முடைய கிரியைகளை விளங்க பண்ணும். அதுதான் அவர் சொல்றார். ஆபகுக்கு கர்த்தரை அப்படியாக உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம், கெஞ்சி கேட்கிறதை பார்க்கிறோம். வருஷத்தின் மத்தியிலே இல்லைன்னா வருஷத்தின் நடுவிலே உம்முடைய கிரியைகளை நீர் விளங்க பண்ணும், கிரியைகளை விளங்க பண்ணும். உயிர்ப்பியும் சொல்றாரு, கிரியைகளை உயிர்ப்பியும் கிரியைகளை விளங்க பண்ணும் சொல்லி. வருஷத்தின் மத்தியில இருக்கிறவங்க, ஜூன் மாசத்துல இருக்கிறோம். இதுதான் இன்னைக்கு கர்த்தர் சொல்ற காரியம். வருஷத்தின் மத்தியில இருக்கிறோம். கர்த்தர் அவருடைய கிரியைகளை விளங்க பண்ணுவார், கிரியைகளை உயிர்ப்பிப்பார். எதெல்லாம் மரித்து போனதோ, இதெல்லாம் மறத்து போனதோ, இதெல்லாம் ஒண்ணும் இல்லாம போனதோ, உன் பொருளாதாரம் ஒண்ணுமே இல்லாம போயிருக்கலாம். இன்னைக்கு வசனம் உனக்கு சொல்றது அதுதான். கர்த்தர் வருஷத்தின் மத்தியில வருஷத்தின் பலனை இல்லைன்னா வருஷத்தின் தானியத்தை அனுபவிப்பீங்க. இந்த 2024க்குன்னு ஒரு பலனை, ஒரு தானியத்தை கர்த்தர் கொடுப்பாரு. அது உன்னை வளர்க்கும். தேசத்தின் தானியம் உன்னை வளர்க்கும். நல்ல தேசத்தின் தானியம், ஒன்று குறைபடாத தேசத்தின் தானியம் உன்னை வளர்க்கும். வானத்தின் தானியம் உன்னை அப்படியாக வனாந்தரத்துல வளர்க்கும். வானத்தின் தானியம் வனாந்தரத்துல வளர்க்கும். தேசத்தின் தானியம் உன்னை தேசத்துல வளர்க்கும். வருஷத்தின் தானியம் உன்னை என்னென்னைக்கும் வளர்க்கும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.
நல்ல தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி. கிருபை டிவி நேயர்கள் ஒவ்வொருவருக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். தானியம் வாலிபரையும் திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். தானியங்களை வளர்க்கறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. தானியத்தினால் உம்முடைய பிள்ளைகள் வளர்ச்சி அடைவார்கள். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சௌந்தர பாண்டியன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஐயா. நீங்க சொல்றீங்க என் பையன் வளரவே இல்லை பிரதர், எத்தனை வருஷமா வளராம அப்படியே இருக்கிறான், ரொம்ப வருத்தமா இருக்கு, சரியான பேச்சு இல்லை, கேட்கும் திறமை இல்லை, வளர்ச்சி அடையாம அப்படியே இருக்கிறானே. கர்த்தர் என்னிலிருந்து ஒரு மாறுதலை பிள்ளையோட வாழ்க்கையில தருவார். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவரே இன்னொரு பேரை பார்க்கிறேன், சுசீலா. கர்த்தர் சுசீலாமாவே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆவி ஆத்மா சரீரத்திலே நல்ல ஒரு வளர்ச்சி. நீங்க சொல்றீங்க நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டிய அளவுக்கு வளரல, ரொம்ப பிரச்சனைகள்னா சொல்லி என் குடும்பத்துல ஒண்ணும் இல்லை, எனக்கும் இல்லை, தேவன் அதெல்லாம் அனுமதிக்கல, நல்ல சொகுசா தான் இருக்கிறேன், எல்லா வசதிகளும் எங்க வீட்டுல இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா வளர்ச்சின்றது நான் கொடுக்கல பிரதர். நீதிமானை போல வளர்ச்சி இல்லை. கர்த்தர் இன்னைக்கு வளர்ச்சியை ஆவிக்குரிய வாழ்க்கையில குறிப்பா வேதத்துல கர்த்தர் வளரும்படியாக கர்த்தர் வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பிரபாகரன், கர்த்தர் பிரபாகரனை ஆசீர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நீங்க சொல்றீங்க பொருளாதாரத்துல ஒரு வளர்ச்சி வேணும் பிரதர், எத்தனையோ வருஷமா கடுமையா உழைக்கிறேன், உண்மையா உழைக்கிறேன், ஆனா ஒண்ணுமே ப்ரமோஷன் இல்லை, பணம் கூட ரொம்ப கரெக்டா வருது, குடும்பத்துக்கு வேண்டிய மாதிரி ஒண்ணுமே வாங்க முடியல. ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்ட முடியல, ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்ட முடியல, ஒரு நல்ல ஒரு வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது கூட கஷ்டமா இருக்குது. கர்த்தர் இன்னைக்கு அதுல வளர்ச்சியை கர்த்தர் கட்டளையிடுறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்துல நிஜந்தேஸ்வரி அப்படின்னு ஒரு பேரை பார்க்கிறேன். உங்க சுருக்கமா நிஜந்த் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் கூப்பிடுறாங்க, பெருசா கூப்பிடுறது இல்லை உங்களை. ஆனா உங்க ஃபுல் நேம் வந்து ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிறது நிஜந்தேஸ்வரி. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நன்றி. சேத்து புண்ணுனால கஷ்டப்படுறீங்க, காலெல்லாம் ஒரு மாதிரி அரிப்பா இருக்குது, சதா தண்ணிலேயே இருக்கிறதுனால கர்த்தர் நீக்கிறதுக்காக நன்றி. சித்ரா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பல இடங்கள்ல வேலை செய்யறீங்க, கைகள்லயும் கால்லயும் புண்ணு வந்திருக்குது. குறிப்பா அந்த வேனல் கட்டின்னு சொல்லக்கூடிய இந்த வெயில்னால வருகிற ஒரு சூழ்நிலையை நான் பார்க்கிறேன். அங்கங்க பாயில்ஸ் போது பெரிய பெரிய உண்டைக்கட்டு மாதிரி இருக்குது, அப்படியே உருண்டையா இருக்குது அங்கங்க. எண்ணெய் மட்டும் பூசுங்க, அது சரியாயிடும். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக நன்றி. ஆண்டவரே, ஒரு எண்ணெய் கடை வச்சிருக்கிற ஒரு அம்மாவையும் அவங்க பையனையும் நான் பார்க்கிறேன். பேர் சொல்ல தேவன் ராஜின்னு சொல்றாரு, அவங்க பையன் பேரு ராஜின்னு சொன்னா உனக்கு புரியும் தேவன் சொல்றாரு. எண்ணெய் கடை வச்சிருக்கிறீங்க, கர்த்தர் இப்ப அவ்வளவு வியாபாரம் இல்லை, தங்கி போயிருக்குது திடீர்னுட்டு. வெயில் காலம் தான், ஆனாலும் ஸ்தம்பித்து போயிருக்கு. கர்த்தர் இன்னையிலேருந்து ஒரு வளர்ச்சியை கர்த்தர் கட்டளையிடுறதுக்காக ஸ்தோத்திரம். அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாலை மறவாதே, ஆமென். கிருபை டிவி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு 13 புஸ்தகங்களை எழுதும்படியாக கர்த்தர் கிருபை வைத்தார். இந்த புத்தகங்கள் எங்களிடத்துல உண்டு, விருப்பப்பட்டவர்கள் அதை வாங்கி கொள்ளுங்க. சாலமோன் நிறைய சிடிகள், கிறிஸ்மஸ் சிடிகள், மற்ற சிடிகள் கூட, ஜெனரல் சிடி கூட போட்டிருக்காங்க. ஒரு 100 பாடல்கள் அடங்கின ஒரு 2 பாடல் புஸ்தகத்தை வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் பாடக்கூடிய அபிஷேகம் நிறைந்த பாடல்கள். உங்களுக்கு வேண்டியவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, இதை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.